வணக்கம் வேண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 22வது மேட்ச்சு பிபிகேஎஸுக்கும் சிஎஸ்கேக்கு இடையில் நடக்குது. ஸோ முலான்பூர் கிரிக்கெட் நியூஸ் சண்டிகரில் இந்த மேட்ச் நடக்குது. ஓகேங்களா. ஸோ யஸ்விந்தர் சிங் மகாராஜா யஸ்வந்த் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் முலான்பூர். இது வந்து நியூ சண்டிகர் ஸ்டேடியம். ஸோ இது வந்து அதிகமாக மேட்சஸ் நடக்காத ஒரு பிச்சு தான். ட்ராக் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோரிங் ட்ராக் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஒரு ட்ராக் மட்டும் ஹை ஸ்கோர் ட்ராக்கும் இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி லோ ஸ்கோர் ட்ராக்கும் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஆன் டைமில் ட்ராக்கை பேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு மீடியம் ரேஞ்சு ஸ்கோரோ அல்லது லோ ஸ்கோரோ ஸோ அந்த மாதிரி மேட்சாக எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கிரவுண்டு இது வரைக்கும் ஏன்னா நிறையா மேட்சஸ் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்கக்கூடிய ட்ராக்கை பொறுத்து ட்ராக் கொஞ்சம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னென்ன வகையான ட்ராக் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஆன் டைமில் எந்த ட்ராக் கொடுத்தா எப்படி டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ லெவல்ஸை பற்றி பார்த்துடலாம். பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸில் சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். சேம் 11ஓட ஒரு செட்டிலான யூனிட் மாதிரி தான் இருக்குது. ஸோ சேம் 11 தொடரும். லாஸ்ட் மேட்ச் பிஆரியா இம்பேக்ட் லிஸ்ட்டில் இருந்தார். ஸோ மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்ஸில் வர்றாங்க அப்படின்னா அவர் லெவலில் இருந்துட்டு ஸோ சஹல் வந்து இம்பேக்ட் லிஸ்ட்டில் போகிறக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சஹல் அல்லது எஸ்ஹெட்ஷே. ஸோ எஸ்ஹெட்ஷே கூட பேட்டிங் பேஸில் யோசிப்பாங்க. சஹல் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் அப்படி இப்படின்னு செட் பண்ணுறாங்க. பட் இது வரைக்கும் சரியாக செட்டில் ஆகலை அப்படின்ட்டுருக்கு. இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச்சு தான் சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. இதே லெவல் தொடரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். இங்கே சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ முகேஷ் சௌத்ரி, ஸோ சில நேரங்களில் மதிஷா பத்ரினாவை கூட இம்பேக்ட் லிஸ்ட்டில் வைப்பாங்க ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது. ஸோ இந்த லெவலில் அப்படியே தொடருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காதுன்னு தோணுது. ஸோ சேம் லெவல் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறதா, நீங்கள் வந்து சிஎஸ்கே வந்து ஒன் சைடாக லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரியான டீமுக்கு எம்எஸ்டி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ ஒரு பேட்டிங் ஆப்ஷனில் வந்தால் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ ஒரு நீங்கள் பஞ்சாபுக்கு ஃபேவராக டீம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிடி எம்எஸ்டியை உள்ளே வச்சு கொண்டு போகலாம். இது ஒரு சான்ஸை எடுத்துக்கங்க. ஸோ இல்லை சிஎஸ்கே சைடு தான் நீங்கள் டீமை போடுறீங்க அப்படின்னா தேவன் கான்வேவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் சிஎஸ்கே சைடு ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் சிம்ரன்சிங்கை உங்களுடைய ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. மேபி இந்த மேட்ச்சு சேஸிங் பேஸில் யோசித்து ஒரு வேளை பிபிகேஎஸ் வந்து சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சிம்ரன்சிங் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி யோசிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சில நேரங்களில் இந்த ட்ராக்கு இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டு டோட்டலாக ஸோ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் லோ ஸ்கோர் கொடுக்குறதுனால அதை பார்த்துக்கலாம். ட்ராக் பேஸில் ஒரு வேளை நல்ல பேட்டிங் ட்ராக்னால் ஃப்ரெண்ட்ஸ் சிம்ரன்சிங்கை யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் ஒரு சில டீமில் சிஎஸ்கேக்கு பியூர்லி ஃபேவர் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சிம்ரன்சிங்கை ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டு லாஸஸ் ஆகிட்டுருக்காங்க. அவே கிரவுண்டில் மேபி ஒரு சின்ன வாய்ப்பு ஏற்படலாம், வின் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய நேரத்தில் சிஎஸ்கேவை பார்த்துருக்கோம். ஸோ மிடில் டோர்னமெண்ட்டில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி மேட்சாக இந்த மேட்ச் இருக்கலாம் ஒரு சான்ஸ். பட் 50-50 ஆப்ஷன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அப்போ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ சிஎஸ்கேயில் ஒரு பிளேயர் பீசிங் வந்து உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பேட்டன் பேஸில் யோசித்தோம்னா 2 இம்பேக்ட் பிளேயரும் இங்கே தான் இருக்காங்க. இவங்க இந்த பேட்டனை மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம கொடுக்குற பேட்டனை ஸோ ஒரு பிளேயர் கட்டாயம் உள்ளே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. இப்போது ஒரு வேளை சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா சிவம் துபே இருப்பார். அதே போல் பிபிகேஎஸ்னால் ஆரியா உள்ளே இருப்பார். ஸோ இப்போ இது வந்து பேட்டனை சின்னதாக மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டிங் கேட்டகரி பேட்டர்ன் மட்டும் உங்கள் சாய்ஸில் வச்சுக்கோங்க. கிரவுண்டை பேஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ட்ராக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி
பேட்டிங் கேட்டகரியில் எவ்வளோ பிளேயர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. டெஃபினட்டாக இது ஒரு குழப்பமான விஷயந்தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பர்சன்டேஜ் ரீதியாக யோசித்தோம் அப்படின்னா மினிமம் 3 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்காக ட்ராக்காக இருந்தாலும் பவுலிங் ட்ராக்காக இருந்தாலும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நம்மளால் தர முடியுது. ஸோ ஏன்னா பிளேயர்ஸ் மாறும், மற்ற கேட்டகரி எல்லாமே கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2லிருந்து மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இது அந்த பவுலிங் ட்ராக் யூஸ் பண்ணும்போது அந்த சான்சஸ் ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் 2 பிளேயர், மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ 2 or 3ங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ணலாம். ஸோ பவுலிங் ட்ராக் அப்படின்னா 3 பிளேயர் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க. 3 or 4 அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 பிளேயர் பியூர்லி பேட்டிங் ட்ராக் கொடுக்கும்போது மேக்ஸிமம் 5 பிளேயர் வரைக்கும் கூட இங்கே வாய்ப்பு இருக்கும். ஸோ பவுலிங்கில் மினிமம் 2, மேக்ஸிமம் 5 பிளேயர்ஸ். ஓகே. ஸோ இது சிம்பிளாக இதை வச்சு நீங்கள் பேட்டர்ன் கால்குலேஷன் பண்ணி எந்த மாதிரியெல்லாம் பேட்டர்ன் யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்துக்குங்க. புதுசாக வந்த நபர்களுக்கு இது குழப்பம்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் மேட்ச்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது விக்கெட் கீப்பிங் ஒன்று எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ 1 or 2 இதை ஒரு சைடு வச்சுக்கணும். இப்போ 2 பேட்டர்ன் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் கன்வே பண்ணிக்கலாம். பேட்டிங் கேட்டகரியில் மினிமம் 3 சொல்லியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 4 to 5 வரைக்கும் கூட வரலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது இப்போ இங்கே இப்படி ஜாயின் பண்ணுறதும் ஓகே தான். ஸோ 2, 3 அந்த மாதிரிலாம் கன்வே பண்ணிக்கணும் நீங்கள் தான். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மினிமம் 2, மேக்ஸிமம் 4. ஓகேங்களா? ஸோ பவுலிங் கேட்டகரியில் மினிமம் 2, மேக்ஸிமம் 5. ஸோ இந்த டைப்பில் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு அதிகமான பிளேயர்ஸ் இப்போ பவுலிங் கேட்டகரி பவுலிங் ட்ராக் கொடுத்துட்றாங்க அப்படின்னா 5 பிளேயர்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ ஆல்ரவுண்டரில் 2 பிளேயர்ஸ் எடுக்கிறீங்கன்னா 7 பிளேயர்ஸ். ஸோ இங்கே 3 பிளேயர்ஸ் பேட்டர், 1 பிளேயர் விக்கெட் கீப்பர். ஸோ 1, 3, 2, 5. ஸோ இது ஒரு பேட்டர்னாக வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸை வச்சு எவ்வளோ பேட்டர்ன்ஸ் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்போ 3, 4 அப்படின்னா பேட்டிங்கில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. பட் ஆல்ரவுண்டரில் 3 ஆப்ஷன் இருக்குது. இதை கொஞ்சம் கன்வே பண்ணிக்கணும். கன்வே பண்ணி வச்சுக்கிட்டு ட்ராக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பவுலிங் ட்ராக்காக பேட்டிங் ட்ராக்காக அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போது பிளேயர்ஸ், ஸோ வின் பண்ணுற டீம், லாஸ் பண்ணுற டீம், ஸோ அதை பேஸ் பண்ணி பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம விக்கெட் கீப்பிங்கில் சொன்னது தான். எம்எஸ்டி லாஸ் ஆகிற டீமில் மஸ்ட் பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. தேவன் கான்வே வின் ஆகிற டீமில் மஸ்ட் பிக்காக இருக்குது. ஸோ சிஎஸ்கே சார்ந்து ஒரு பிளேயர் க்ரீன் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்குது விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரின்ஸ் சிங் வந்து பிபிகேஎஸ் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல மட்டும் செகண்ட் விக்கெட் கீப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும், பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நெஹல் வதேரா பிபிகேஎஸ் லாஸ் ஆகிற டீமுக்கு வதேரா அல்லது சசாந்த் சிங் ஒரு பிளேயர் கட்டாயமாக உள்ள வர்ற மாதிரி இருக்கும். ஸோ வின் ஆர் லாஸ் எதுவாக இருந்தாலும் நெஹல் வதேரா, சசாந்த் சிங்கில் ஒரு பிளேயர் க்ரீன் டீம் என்ட்ராகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ வின் ஆர் லாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இவங்கள ஒரு பிளேயர் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வின் பண்ணுது அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் மஸ்ட் பிக்காக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவரை பிக் பண்ணிக்கலாம். அதே போல் பிபிகேஎஸ் வின், ஸோ வின் ஆர் லாஸ், இப்போ லாஸ்ட் மேட்சும் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ட்ரீம் டீம் என்டர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் மட்டும் ட்ராப் ஆகிருக்காரு. ஸோ கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்த பிளேயர் தான். ஸோ இந்த மேட்ச்சு ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக கூட டிசைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து ரச்சன் ரவீந்திரா நீங்கள் வின்னிங் டீமில் ஒன் சைட் டீமில் பிக் பண்ணுற மாதிரி வரும் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும். ஸோ இது பேட்டிங் கேட்டகரி. ஸோ இந்த பிஆர்யா, விஜய் சங்கர், ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு வேளை டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க சிஎஸ்கே, ஸோ 2 டீமும் ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இந்த மேட்சும் விஜய் சங்கரை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக சிஎஸ்கே ஜெயிக்குது அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் சங்கரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் பிபிகேஎஸ் வின் பண்ணுற டீமுக்கும், ஸோ போத் டீமுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் வின் பண்ணுதுன்னா மஸ்ட் பிக்காக ரோலாக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேட்டிங் கேட்டகரி. ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே எப்படி நம்ம இங்கே ஸ்ரேயாஸ் ஐயரை சொன்னோமோ அதுபோல்
ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி அமைப்பு. ஸோ நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்கிறோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஜட்டு இந்த மேட்ச் கொஞ்சம் மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது. உங்கள் டீமில் கொஞ்சம் பிக் பண்ணிக்கலாம். ஒரு 70% ஒரு 10 டீம் மேக் பண்ணுற இடத்துல ஒரு 7 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். ஒரு வேளை சிஎஸ்கே பியூராக ஒன் சைடாக லாஸ் ஆகுதுன்னா மட்டும் ட்ராப் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் பிபிகேஎஸ் வின் பண்ணுற டீமுக்கு மட்டும் கட்டாயமாக இருக்கும். லாஸ் ஆகிற டீமுக்கு மிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போது அதர்வைஸ் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுடையது. அஸ்வின் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அஸ்வின், ஸ்டோனிஸ், மேக்ரோ ஜென்சனில் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு பிளேயரை கம்பல்சரி உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து பவுலிங் கேட்டகரி. பிபிகேஎஸ் வின் பண்ணுதுன்னா ஏசிங் திரும்ப மஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ப்ளஸ் சஹலோட காம்போவாக அமைய வாய்ப்பு இருக்கும். அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே பிளேயர் பர்கியூசன். ஸோ ஒரு ஒன் சைடாக பிபிகேஎஸ் வின் பண்ணுதுன்னா பர்கியூசனையும் சேர்த்து நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இது வந்து பிபிகேஎஸ் சைடு வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல. பிபிகேஎஸ் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏசிங் அல்லது பர்கியூசன். ஸோ ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணுற மாதிரி வரும். சஹல் அந்த இடத்துல தேவைப்பட மாட்டார். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ சிஎஸ்கே சிஎஸ்கே வின் பண்ணுது அப்படின்னா என் அகமது, பத்திரினா 2 பிளேயரில் ஒரு பிளேயர் டெஃபினட்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி சான்சஸ் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஒரு வேளை ஒன் சைடு கேம்னா 2 பிளேயருக்கான வாய்ப்புமே இருக்குது. மினிமம் ஒரு பிளேயர் டெஃபினட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வின் பண்ணுற டீமில் என் அகமது, பத்திரினா ஸோ ஒரு கிட்டத்தட்ட இவங்க அதிகப்படியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி வாய்ப்புகள் ஏற்படலாம். ஒன்று. ஸோ இங்கே கலீல் அகமது ஒரு ஒன் சைடு மேட்ச்சுக்கு, முகேஷ் சௌத்ரி. ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் ஒன் சைடு மேட்ச்சுக்கு நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். சிஎஸ்கே சைடு ஒன் சைடாக வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதர்வைஸ் முகேஷ் சௌத்ரி, பத்திரினா, என் அகமது ஸோ அந்த ஒரு காம்போவாக அமையலாம். ஸோ அல்லது பத்திரினாவுக்கு பொதுவாக கலீல் அகமது. ஸோ அல்லது பத்திரினா, கலீல் அகமது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை லாஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா என் அகமது மட்டும் ட்ரீம் டீம் என்ட்ராகிற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற பிளேயர்ஸ் ட்ராப் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே லாஸ் பண்ணுது அப்படின்னா இங்கே என் அகமது. அதே போல் பிபிகேஎஸ் லாஸ் பண்ணுற இடத்துல பர்கியூசன் மட்டும் என்ட்ராகலாம். ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை ரொம்ப பியூர்லி ஒன் சைடுனா அவங்களும் இடம் பெறாமல் போகிற மேட்சஸும் நிறையா பார்க்குறோம். 8:3, 7:4 இந்த ரேஷியோவிலும் டீம் அமையுது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் மிஸ் பண்ணிக்கங்க. ஒரு லாஜிக்காக ஒரு 5:6 ரேஷியோ பொருத்தும் போது இந்த கான்செப்டை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைப்பில் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகே. இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் பார்க்க வந்துடலாம். ஸோ இந்த மேட்சோட பிக் பேஸ் அடிப்படையில் பார்க்கும்போது கேப்டன் ஆப்ஷன் பேட்டிங் அல்லது பவுலிங்க்கு இப்போதைக்கு இருக்குது. ஸோ டாப் 4 சொல்லிடுறோம். ஸோ ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நிறைய நேரங்களில் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்களே செக் பண்ணியிருப்பீங்க ஒரு மோஸ்ட் பிக் டீமை பிக் பண்ணி. ஸோ புதுசாக வரவங்களுக்காக இது சின்னதாக ரிவல் பண்ணிக்கலாம். 2 விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கேப்டன் விசி ஆல்ரெடி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜஸ்ட் a minute. ஓகே. ஸோ இப்போது இது செக் பண்ணி கேப்டன் விசி, டாப் கேப்டன், டாப் விசி ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அவருக்காக தான். ஸோ இப்போது மோஸ்ட் பிக் டீம் அதாவது எல்லாருமே பிக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 50 எபோவுக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். விக்கெட் கீப்பிங்கில் பிரன்சன் சிங். ஸோ இங்கே 60க்கு மேலே இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸ். ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் 2 பிளேயர்ஸ் 50 எபோவில் இருக்காங்க. ஸோ பவுலிங் கேட்டகரியில் 50 எபோவில் கிட்டத்தட்ட 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ இவங்களை பிக் பண்ணிவிட்டு வியூ பண்ணோம். நெக்ஸ்ட்டு கேப்டன் விசி கொடுக்குற செலெக்ஷனுக்கு போனோம் அப்படின்னா ஸோ இங்கே பர்சன்டேஜ் இந்த கேப்டன் பர்சன்டேஜ், விசி பர்சன்டேஜ் நம்மளுக்கு காட்டும். கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 43% ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் கேப்டன் அப்படிங்கிறது பேட்டிங் கேட்டகரியில் இருக்குது. ஸோ டாப் விசி அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ருத்ராஜ் கெய்க்வாட் மேலே இருக்குது. ஸோ டாப் கேப்டனும் டாப் விசியும் பேட்டிங் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ இதையே பேஸ் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ ரெண்டாவது பிக்கிங் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா 93% ஸ்ரேயாஸ் ஐயர் தான் ஃபஸ்ட்டு, ருத்ராஜ் கெய்க்வாட் 2வது இடத்துலையும். ஸோ 3வதுல என் அகமது, 4வது இடத்துல பவுலிங். ஸோ பேட்டர் பவுலர். ஸோ இந்த அமைப்பில் இருக்குது. இது புதுசாக அவங்களுக்கு புரியாத இருக்கிறதுனால இதை சொல்லியிருக்கோம். ஸோ இதை 2 பேஸ் பண்ணி தான்
ஆல்மோஸ்ட் மேட்ச் ப்ரோக்ரஸ் ப்ளஸ் வந்து கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ், பிளேயர்ஸ்க்கான பிக்கிங் இதெல்லாமே பார்ப்போம். ஸோ பிளேயர்ஸ் பிக்கிங் வேறு டைப்பு சில விஷயங்கள் பார்க்கணும். ஸோ அது நம்ம வேறு மாதிரி பண்ணுறோம். ஸோ அது நம்ம ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் கேப் கிடைக்கும்போது பிச்சுக்கான வீடியோவும், ட்ராக் எப்படி பேஸ் பண்ணி நம்ம டீமை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும், இந்த டேபிள் அமைப்புனா என்ன, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோவை நம்ம போடுவோம். ரைட், இப்போதைக்கு கேப்டன் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பேட்டிங் கேட்டகரி அல்லது பவுலிங் கேட்டகரிக்கு மோஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இது இப்போ நம்ம காட்டினோம் பேட்டிங் பவுலிங் தான் இந்த டாப் 4ல் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியே கேப்டன் எடுக்கலாம். இப்போ யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், ருத்ராஜ் கைக்வாட் டாப் மோஸ்ட் பிக்கு தான் இவங்க எல்லாருமே. பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என் அகமது, பத்திரினா, ஏசிங். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆஃப் கேப்டனில் இவங்க தான் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளேயர்ஸ், ஸோ கிரவுண்ட் இது வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தில் எடுக்கிறது. ஓகேங்களா? ரைட், இதை தவிர்த்து வேறு சில விஷயங்கள் இன்வால்வ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிஎஸ்கே வந்து 2வது பேட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சாய்ஸ் மாறும். ஸோ அப்போனா சிவம் துபே வந்து உள்ளே வருவார். ஸோ அவருக்கு கூட ஒரு விசி சான்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று, ஸோ சிஎஸ்கே வின் பண்ணுது அப்படிங்கிற ஆப்ஷனில் இருந்தால் ஒன்று. ஸோ இப்போ வந்து பிபிகேஎஸ் தான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க. ஸோ அல்லது செகண்ட் பவுலிங்கில் கூட பிபிகேஎஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சுயந்தர் சகலை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். என் அகமதை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிச், பவுலிங் பிச் அது பிரச்சனை இல்லை. நார்மலாகவே அவருக்கு கேப்டன் சாய்ஸில் இருக்கார். ஓகேங்களா? ஸோ இங்கே சகலை எடுக்கிறோம் ஒரு கேப்டன் ஆப்ஷனில். இன்னொரு பிளேயராக சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரச்சன் ரவீந்திரா ஒரு கேப்டன் ஆப்ஷனில் வரக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதுதான் இப்போ ஆப்ஷன்ஸ் வைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிஎஸ்கே சைடு யூஸ் பண்ணுறீங்க, கேப்டன் வின் ஆகுது அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், ரச்சன் ரவீந்திரா, பத்திரினா, என் அகமது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் போகலாம். அதே போல் பிபிகேஎஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், ஏசிங், யுஸ்வேந்தர் சகல் இவங்களுக்குள்ளே மட்டும் விசி ஆப்ஷன் போகலாம். ஸோ இதில் ஒரு வேளை டஃப் ஃபைட்டில் சிஎஸ்கே வின் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா தொடர்ச்சியான லாஸ், ஸோ ஒரு வேளை வின் ஆனாலும் ஃபைட் பண்ணி தான் வின் பண்ண முடியும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நெஹல் வதேரா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ தெளிவாக தான் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கங்க. தொடர்ச்சியாக வீடியோஸ்கள் வரும். ஸோ நாளைக்கு 2 மேட்ச்சு, இது செகண்ட் மேட்சோட வீடியோ தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் மேட்சோட வீடியோ டைம் கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மேக் பண்ணுறோம். ஸோ அதிகமான ஒர்க் லோட், இப்போ ஒரு மேட்ச்சை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் ஆகுது. ஸோ இங்கே கொடுக்குற தகவல் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரியலாம், பட் இதுக்கு பின்னாடி சில ஒர்க்குகள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்போம். எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான வேல ப்ளஸ் பிச் ரிப்போர்ட்டோட கன்சிடர் பண்ணி ட்ராக்கை பேஸ் பண்ணி சரியாக மேக் பண்ணும்போது வெற்றியோட வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ ஒரே கேப்டன் 2 கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் டிசைட் பண்ணி கரெக்டாக அதை பிடிக்க முடியும். ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட சிராஜ் தான் நம்ம கேப்டனாக கொடுத்துருந்தோம். கேப்டன் சிராஜை ஒரு ஆப்ஷனில் கேப்டன் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே எப்படி கேப்டன் கொடுக்குறோமோ அதே தான் கொடுப்போம். ஸோ அதில் ஃபில்டர் பண்ணி கொண்டு வர்றவங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.